தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/12/2023 திங்கட்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:52 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்களுடைய ஒரு கருத்து, அருளாளர்கள் சொல்லிய அற்புதமான கருத்து. வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆனால் பிரச்சனையே சிலருக்கு வாழ்க்கையாக இருக்குது. அப்படி பிரச்சனை வாழ்க்கையில் சந்திக்காமல் இருக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும்? குத்து விளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், சித்திரை என்றால் அனல் இருக்கும், செங்கரும்பென்றால் இனிப்பு இருக்கும், ஒத்து போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும்னு கவிஞர் சுரதா ஒரு கவிதை எழுதினார். வாழ்க்கையில் ஒத்து போகிற தன்மை, அனுசரித்து போகிற தன்மை வரணும், விட்டு கொடுத்து போகிற தன்மை வரணும். இந்த உறவுகள் எல்லாம் மேம்படணும்னா நானே பெரியவன்கிற அகந்தையை முதல்ல விடணும். சில பேர் பாருங்க, நான் தான் பெரியவன் அப்படின்னு இந்த ஈகோ பிரச்சனை வரும். நானே பெரியவன்கிற அகந்தையை விடணும். எந்த பிரச்சனையையும் நாசூக்காக கையாளணுமா, அந்த பிரச்சனையை விசுவரூபம் எடுக்க விட்டுறாம நாசூக்காக கையாளணும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரின்னு வாதாடக்கூடாதான். எதிரிகள் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். அதுதான் சொல்லுவாங்க, நம்ம பேசுறது காட்டிலும் எதிரியை பேச வச்சு பார்க்கணும். நம்ம அதிகமாக பேசுகிறோம்னா எதிரி பேசுறது நிறுத்திடுவார். அவர் என்ன மனதில் நினைச்சிருக்காருங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவரை பேச விட்டு பார்த்தா தான் அவர் மனதில் உள்ள அந்த நிறை குறைகள் நமக்கு தெரியுமா. மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்த்தி பார்த்து பேசி கர்வப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன அப்படின்னா சொல்லக்கூடாத சில விஷயங்களை ஒருத்தர் போய் சொன்னோம்னா அது விபரீதமாகவும் போயிடலாம், நல்லதாகவும் நடக்கலாம். அதனால் இது முக்கியமாக எல்லாரும் கவனித்து கெடுக்க வேண்டியது, எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடாது. அதுதான். அதுக்கு பிறகு கேள்விப்படுகிற எல்லா விஷயத்தையுமே நம்ம நம்பியும் விடக்கூடாது. வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. உடனே ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லிக்கிட்டாரு அப்படின்னா அது உண்மையும் நம்பிடக்கூடாதான். அது உண்மைதானான்னு நம்ம பின்னால் தான் நம்ம அறிய முடியும். ஆகையினால இப்படிப்பட்ட கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து என்னென்னா, உங்கள் கருத்துகளில் உடும்பு பிடியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை நம்ம எடுத்தோம்னா, உடும்பு பிடின்னு உங்களுக்கு தெரியும். உடும்பு பிடிச்சபடியே விடாது. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி கண்ணதாசன் பாடல் எழுதியிருப்பார். அது மாதிரி உடும்பு பிடியாக இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய தன்மை வேணுமா. அதனால தான் முன்னோர்களுடைய அந்த வைர வரிகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா நமக்கு வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டுகின்ற நாள் இந்த நாள். இன்று அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கிறது. ராசியில் இருக்கும் குருவினுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றதனாலே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் உச்சம். எனவே இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். வீடு மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். நல்ல விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. 5லே கேது இருப்பதனாலே பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கலாம், அல்லது அவர்கள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். பொதுவாக இன்று எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கின்ற நாள் என்றே கருத வேண்டும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனியினுடைய செயல்பாடு மிகச்சிறப்பாக இருக்கும். இன்று விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேர்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து இணையும் நாள் என்று கூட சொல்லலாம். அஷ்டமத்து சனியில் உங்களுக்கு உறவெல்லாம் பகையாகி இருக்கலாம். இனி பகையெல்லாம் நட்பாக மாறப்போகின்றது. இன்று தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில் இருந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் கிடைக்கின்ற நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் உண்டு. எனவே உத்தியோகமாக இருந்தாலும் பொது வாழ்வாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். வரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் உங்களுக்கு உருவாகலாம். அதே நேரத்தில் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நாள். இன்று 7லே சனி இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அகால போஜனத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது நேரம் கட்ட நேரத்திலே சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராக அமையும் என்று சொல்வார்கள். அதே நேரம் 2லே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். வழிபாட்டின் மூலமே நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளக்கூடும். காரணம், 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி இன்னும் சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்கப் போகின்றார்.
கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கின்ற பொழுது சனி உங்கள் சுய ஜாதகத்திலே நல்ல முறையில் பலம் பெற்று யோகம் தரும் விதத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இல்லை என்றால் சனிக்குரிய வழிபாடுகளை நீங்கள் முறையாக செய்து கொள்வதன் மூலமே உங்கள் முன்னேற்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் அகல வைக்க முடியும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இன்று திங்கட்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் நாள். திறமையானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் தருவார்கள். அதே நேரத்தில் உங்கள் செயல்பாடுகளை கண்டு பாராட்டும் புகழும் செய்வார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே தொழிலில் தொல்லைகள் ஏற்படும். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். தொட்ட காரியங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது, தாமதம் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். அருகில் உள்ளவர்களின் ஆதரவும் குறையும். கொஞ்சம் கவனம் தேவை. எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் ஒரு கணம் சிந்தியுங்கள். அருகில் இருக்கும் கொஞ்சம் மூத்தவர்களிடம் அல்லது வயது முதிர்ந்தவர்களிடம் அல்லது சான்றோர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள முயலும் நாள். வருமானம் இருமடங்காக உயரும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் இன்று வெற்றி கிடைக்கும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும் நாள். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். அடுக்கடுக்காக வெற்றி கனியை எட்டி பிடிக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி ஆகின்றார். 20ஆம் தேதி அன்றைக்கே அவர் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். சனிப்பயிற்சி அன்றைக்கே குருவும் வக்ர நிவர்த்தி ஆனதால் குரு பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதனாலே நீங்கள் இன்று எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். பொருளாதாரமும் இடம் கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டாஷ்டம குரு. நாளிலே குரு இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். ஜீரண கருவிகள் பழுதாகுதல், ஏதாவது ஜீரண தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவதே நல்லது. 2இல் சனி இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். எனவே நீங்கள் இன்று எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் மேலும் நற்பலன்களை பெறலாம். கும்பராசினியர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியிருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2இலே ராகு இருக்கின்றார், 3இலே குரு இருக்கின்றார். தனாதிபதி சகாயஸ்தானத்தில் இருப்பதனாலே தனவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். தேவைக்கேற்ப பணம் வரும். எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த முயற்சி கைகூடுவதற்கு முன்னதாக உங்கள் கரங்களிலே பணம் புரளும். எனவே கவலைப்பட வேண்டியதில்லை. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவும் உண்டு. அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். இந்த நாள் இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஜென்மத்தில் ராகு 7இலே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கிறதே, மனக்கவலை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட ராகு கேதுக்களின் மாற்றம் மறுமுறை கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைத்துக் கொள்ள நிதானத்தை கடைப்பிடியுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வழிபாட்டிலும் முறையாக இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.